எங்களை வந்து நண்டாயா தட்டை தூக்குறவங்க போ அப்படின்னு சொன்னாங்கம்மா அந்த சபையில. ஐயோ கடவுளே ஈஸ்வரா, அத சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி வேணும். நம்ம மேல வந்துட்டு இனிமே நமக்கு எதுக்கு இந்த படின்னு எட்டி வச்சு திரும்பி பார்க்காம போனவங்க. நீங்க எட்டி ஒதிச்ச படிய நான் தூக்கி நிறுத்தி இருக்கமா. நண்டாயா பேரை சொல்லி யாரும் என்னையும் வச்சுக்கல, ஒண்ணுமே கிடையாது. நண்டாயா தட்டை சொல்லி தட்டு தூக்குறது போன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? நீங்களே முதல் நாயக் கிடையாது, உங்க ஜமாத்தே போவாயிடுச்சு, உங்க நாய்க்கு சிஸ்டமே டுல் ஆயிடுச்சு. அங்க டுல்லு இங்க டுல்லு பேச்சுவார்த்தை போய் உடனே வந்து இந்த அம்மா பேர்ல சொல்லி இந்த அம்மா பேர்ல எண்ணெய் வச்சு இந்த அம்மா பேர்ல தட்டு. வெக்கமா இல்ல, மானமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? எங்களை போன்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க முன்னாடியே போன்னு சொன்னது. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா கோடிகள் போகுது, புரியுதுங்களா? இவங்க எல்லாம் வந்து ஒரு நாயக்கு சிஸ்டம்னு சொல்லி நம்ம தமிழக அரசாங்கத்தை ஏமாத்துறாங்க. 1980 1960 நாங்க இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம். HIV ஒரு நோய் வந்ததுனால எங்களை சுட்டு தள்ள சொன்னாங்க. அந்த காலத்துல நாங்க ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு எல்லாம் பேசினாங்க. அப்போ பாலியல் தொழில் பண்ணுவதற்கு நீலா தலைவியா? இதுக்கப்புறம் மந்த்ரா நீ வந்து என்னை பத்தி பேச வாயை கிழிப்ப. இது வந்து ஒரு ஜோக்கர், இது ஒரு மிரட்டல் இல்லையா மேம்? பேசினாலே நான் வாயை கிழிப்பேன் அப்படின்றது மிரட்டல் தானே? இது மிரட்டல் தான்மா. இந்த பிரச்சனைகள்லாம் ஒருவேளை இல்லாம இருந்திருக்கும். அதாவது இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கல்நாயகர்கள் தான் அதிக அளவுல பேசப்பட்டதா சொல்லப்படுது. இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமும் அதுதானா மேம்? பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க சார்ந்த குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல இப்ப பேசிட்டு இருந்தவங்க இப்ப ஊடகங்கள் முன்னாடி 20 பேர் கூடி ஒரு பஞ்சாயத்து வச்சு பேசுற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது ஏன் திடீர்னு இப்போ நடந்திருக்கு மேம்? அதாவது நண்டாமா பேரை சொல்லி கட்டக்கூடிய மடி ரீத்து போன்னு சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது சென்னையில. இந்த 20 நாய்க்குங்க இருக்காங்க தெரியுங்களா, அந்த 20 பேர்ல ஒரு சிலருக்கு என்னுடைய தயவு வேணும். எனக்கு என் மகள்லாம் இருக்கிறாங்களே, என் மகளுங்களுக்கு ஒரு மாமியார் வேணாவா? ஏன் உங்க 20 பேரை விட்டாக்கா வேற யாருக்கிட்டே நான் போக கூடாதா? சட்டமா நான் எழுதியா கொடுத்துருக்கீங்க? இல்ல நான் அடிமாசனை எழுதி கொடுத்துருக்கேன். நான் இப்போ நண்டாமா பரிவார் நாங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க நாயக் பதவி ஏற்கும் பொழுது இவங்க தட்டு வாங்கும் போது அவங்க பேர்ல யாராவது வாங்கியிருக்காங்களா? சூப்பரா கேட்டீங்க பாரு, செருப்பால் அடிச்ச மாதிரி. நீங்க கேட்ட கேள்வி இப்ப எனக்கே செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குது. இவங்களுக்கெல்லாம் இருக்குமோ இல்லையோன்னு தெரியலமா, சரிங்களா? இப்போ உயிரோட இருக்கக்கூடிய முன்னாமாவும் ராதிகாமாவும் எனக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க. நான் அந்த உத்தரவின் பேர்ல நான் இன்னைக்கு தட்டை தூக்கி கட்டுறேன். அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இவங்க எல்லாம் கேட்கலாம், யாரு இவங்களுக்கு தட்டு தூக்கி கொடுத்தது, யாரு எந்த பேருக்கும் மடி காட்டினாங்கன்னு. அதை சொல்ல வேண்டிய நேரத்துல யாரு தட்டு தூக்கி கொடுத்தாங்க, யாரு வந்து எங்களை மடி காட்டினாங்கன்னு நாங்க வீடியோவோ போடுறோம். இதே சேனல்ல டெலிகாஸ்ட். அப்பெல்லாம் நீங்க ஹார்ட் அட்டாக் வந்தா மாறு வச்சு செத்து போயிடுவீங்க, ஐயோட்டு செத்து போயிடுவீங்க. சரியா? அதையும் நாங்க காட்ட வேண்டிய. ஏன்னா ஒரு சிலர் சத்தியவாக்கு வாங்கிக்கிறாங்க. என்னை மீறி நீங்க வந்து எதையும் போடக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் ஸ்டாப் வெயிட் அண்ட் சீல வச்சிருக்கிறோம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, எங்களை வந்து நண்டாயா தட்டை தூக்குறவங்க போ அப்படின்னு சொன்னாங்கம்மா அந்த சபையில. ஐயோ கடவுளே ஈஸ்வரா, அந்த சபையில வந்து சொன்னாங்கம்மா. அத சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி வேணும். ஏன்னா நண்டாயா பேரை சொல்லி தலையில எண்ணெய் வச்சுக்கணுங்க. சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். நண்டாயா பேரை சொல்லி தட்டு வாங்கின நாயக்கு சொல்லுங்க, கேட்டுக்கிறோம். நீங்க எல்லாம் வந்து நன்றி கெட்டவங்க. நன்றினா இன்னான்னு தெரியாது, நன்றியை சுட்டு தின்னக்கூடியவங்க, ஏறின படியை எட்டி ஒதிச்சவங்க நீங்கெல்லாம். நம்ம எந்த படி நமக்கு உதவிச்சு, எந்த படியில காலை வச்சு பயணிச்சு இன்னைக்கு கோபுரத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றத மறந்தவங்க. நம்ம மேல வந்துட்டு இனிமே நமக்கு எதுக்கு இந்த படின்னு எட்டி வச்சு திரும்பி பார்க்காம போனவங்க. நீங்க எட்டி ஒதிச்ச படிய நான் தூக்கி நிறுத்தி இருக்கமா.
நீங்க நண்டாயா பரிவார நண்டாயான்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தையே காத்துல பூன்னு ஊதுனவங்க. நீங்க ஊதுனத நான் கப்புன்னு புடிச்சு அதுக்கு உயிர் கொடுத்து இன்னைக்கு உட்கார வச்சிருக்கம்மா. நண்டாயா பரிவார சொல்லி நண்டாயா பேரை சொல்லி தட்டு தூக்க எனக்கு உரிமைக்குதா உங்களுக்கு உரிமைக்குதா சொல்லுங்க. நீங்க நண்டாயா பேரை சொல்லி தட்டும் வாங்கல, நண்டாயா பேரை சொல்லி நாயக்கும் இல்ல. இந்த சென்னையில நண்டாயா பேரை சொல்லி யாரும் என்னையும் வச்சுக்கல, ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? நீங்க ஏன் சொல்வீங்க? உங்களுக்கு முதல்ல யாரு இந்த அதிகாரம் கொடுத்தது? நண்டாயா தட்ட சொல்லி தட்டு தூக்குறது போன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? நண்டாயா பேரை சொல்லி மடி காட்டுறதுக்கோ ரீத்து போடுறதுக்கோ உரிமை உள்ள ஒரே வாரிசு நான் மட்டும்தான், அவ்வளவுதான், வேற யாருக்குமே கிடையாது. இனிமேலு நண்டாயா தட்டை தூக்குனா அந்த தட்டு போன்னு சொல்றதுக்கு சென்னையில யாருக்குமே அதிகாரம் கிடையாது, யாருக்குமே உரிமை கிடையாது. சரிங்களா? அதே போல இன்னொரு விஷயம், இவங்க எல்லாம் பேசினாங்க பாருங்க, அந்த 20 பேருமே உட்காந்துட்டு என்ன கைத்தட்டலாம். ஐயோ கடவுளே, வீடு போந்து காடு வாழ்ந்து இவங்களெல்லாம் கைத்தட்டல் வேற கடகடன்றாங்க. இவங்கெல்லாம் ஒரு பேச்சு என்னன்னா, நண்டாயா இந்த மாதிரி நாங்க 20 நாயக்குங்களும் ஒன்னா இருக்கிறோம், மைக்க கொடுத்துட்டாங்க, அந்த நீலா பேசுறாங்க, அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, எல்லாம் பேசும்போது இவங்களுக்கு எல்லாம் ஒரு கொண்டாட்டம் ஆயிடுச்சு. அப்பா அப்பா அப்பா, இவங்க கட்டுற மடியெல்லாம் துல்லாயிடுச்சு, இவங்க தூக்குற தட்டெல்லாம் போவாயிடுச்சு, அப்பா சந்தோஷம்டா சாமி, நம்ம பணம்லாம் திருப்பி வந்துரும், இனிமே போன திருநங்கைகளை அதாவது மூளைய பிரெயின் அச்சு விட்டோம், கொக்கி போட்டோம், பின்ன அடிச்சிட்டோம், அதாவது ஒரு குழப்பத்தை திருப்பி அதாவது ஓடி வந்துடும், அப்ப பணம் எல்லாம் வந்துடும், இந்த 22 லட்சம் பிளஸ் ஒரு 7.5-8 லட்சம் எல்லாம் இந்த 30 லட்சம் திருப்பி வந்துடும் ஒரு மனக்கோட்டையில இருந்தாங்க. சரிங்களா? அது எல்லாமே போய் நீங்களே முதல் நாயக் கிடையாது, உங்க ஜமாத்தே போவாயிடுச்சு, உங்க நாயக்கு சிஸ்டமே டுல்லே டுல் 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 ஆயிடுச்சு. அங்க டுல்லே இங்க டுல், புரியுதுங்களா? நீங்க தூக்குன தட்டு டுல், இங்க மந்த்ரா தூக்குற தட்டு டூல், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன சொல்றது? நாங்க தூக்குற தட்டு போ, நாங்க கட்டுற மடிப்பு, நீ யாரு முதலாவது சொல்லுங்க. நீங்க எல்லாம் இன்னொரு விஷயமும் நான் சிம்பிளா சொல்லணுமா, என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தட்டு வாங்கி நாங்களாம் நாயக்குங்க, நாங்க வண்ணாரப்பேட்டைக்கு நாயக்கு, நாங்க தண்டாயப்பேட்டைக்கு நாயக்கு, நாங்க முல்லை நகருக்கு நாயக்குன்னு சொல்றாங்களே இவங்க லட்சணம் எல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா? இன்னாரு பரிவாரில் இன்னாரு வரக்கூடியவங்களுக்கு தான் அந்த நாயக்கு தட்டு. சரிங்களா? நாயக்கு அவங்க பேரை சொல்லி இன்னாரு பரிவார், அவங்க லாபம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாமே பார்த்திருப்பாங்க, அவங்களுக்கு பெருமை பார்த்து நாயக்கு தட்டுன்னு ஒண்ணு இருக்குதுமா. அந்த தட்டுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த தட்டை வச்சுதான் மடி கட்டுறதோ ரீத்து போடுறதோ பணம் போடுறதுக்கு, அதுதான் அந்த தட்டு. அந்த தட்டு யார் கைக்கு போதோ அவங்க அந்த உரிமையை எடுத்துக்கலாம். அப்ப யார் ஒன்னாலும் அங்க மடி கட்டுறாங்க, ரீத்து போடுறாங்களோ, எது பண்ணாலும் பணம் போட்டு தானே பண்ணோம், அந்த பணம் அவங்களுக்கு சொந்தம், அதுக்கு அந்த தட்டு, அந்த எவர் சில்வர் தட்டு. சரிங்களா? இது நடக்குது. அப்போ இவங்க எல்லாருமே அந்த தட்டை வாங்குறதுக்கு யாருன்னே தெரியாது, ஊர் பேரே தெரியாது, அவங்க முகத்தை கூட பார்த்திருக்க மாட்டாங்க, அவங்க பேர்ல எண்ணெய் வச்சுக்கின்னு தட்டு வாங்குறாங்க. வெக்கமா இல்ல? மானமா இல்ல? ஈனமா இல்ல உங்களுக்கெல்லாம்? சொல்லுங்க. அதுல ஒருத்தவங்க சொல்றாங்க, பெரியவங்க பெரியவங்க, எங்க தாதி பாம்பத்தி சொல்லியே நான் பேசுறேன், கோபி ஆயா பேரை பத்தி சொல்றாங்க ஒருத்தவங்க, அவங்க பேர்ல நாங்க அந்த பரிவார் நாங்கள பாத்துக்கிறீங்களா? இல்ல அவங்க பேரை சொல்லிதான் இவ்வளவு காலம் நீங்க சென்னையில ரொட்டி துணு இருந்தீங்களா? இல்ல அவங்க பேரை சொல்லிதான் நீங்க சென்னையில எல்லாரும் மடி கட்டினு ரீத்து போட்டு இருந்தீங்களா? இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி யார் பேரை சொல்லி மடி கட்டினீங்க? யார் பேரை சொல்லி ரீத்து போட்டீங்க? சொல்லுங்க. இவங்க எல்லாம் இன்னொரு அம்மா பெரியவங்க, அவங்க பேரை சொல்லி வாழ்ந்தவங்க, இன்னைக்கு அவங்க பேர்ல தட்டு கிடையாது, தட்டு கொடுக்க முடியாதுன்னு உடனடியாக அந்த மடிக்கட்டுற சத்திரத்திலேயே ஒரு பேச்சுவார்த்தை போய் உடனே இவன் இந்த அம்மா பேர்ல சொல்லி இந்த அம்மா பேர்ல எண்ணெய் வச்சு இந்த அம்மா பேர்ல தட்டு. வெக்கமா இல்ல? மானமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? நீங்க எல்லாம் ஒரு நாய வேற பேசுறீங்க, ஒரு மைக்க கையில புடிச்சுன்னு ஒரு ஊடகத்தை கூட வச்சுக்கின்னு, நான் எந்த வீட்டுல காலை வச்சேன்னா அவங்க பேரு சொல்லிதான் இன்னைக்கு நான் பரிவார் உருவாக்குறேன், அந்த மாதிரி உருவாக்கிட்டு பேசு, நான் ஏத்துக்கிறேன். சரியா? நாங்க சை ஜமாத்து, எங்க சை ஜமாத்துல தூக்குற தட்டு போன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? யாரு நீங்க முதலாவது சொல்லுங்க. எங்க ஆயா பேரை சொல்லி இனி வரும் காலத்துல
எங்க நண்டாயா பேரை சொல்லி சென்னையில யாருக்கும் தட்டு தூக்குற அதிகாரமோ பவரோ கிடையாது. யாரு தூக்குனாலும் நண்டாயா பேரை சொல்லி தட்டு தூக்கி யாரு ரீத்து போட்டாலும் மடி காட்டினாலும், இப்ப நான் சொல்ற நண்டாயா வாரிசு, நண்டாயா பேத்தி, நண்டாயா பரிவார வளர்க்கக்கூடியவோ இந்த மவுண்ட் மந்த்ரா நான் சொல்றேன், யாரு தூக்குனாலும் இந்த மந்த்ராவை தவிர்த்து அந்த தட்டு டுல் 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 போமா. அந்த தட்டு போ, நீங்க வைங்க. இப்ப எனக்கு சட்டாய் வைங்க, நீங்க எதுவோனால பண்ணுங்க, கூப்பிடுங்க உங்க 20 பேரை. நான் கேட்கற 20 பேருக்கு நியாயம் சொல்லி எனக்கு பதில் சொல்லிட்டு எங்க தட்டை நீங்க போ பண்ணுங்க. முடிஞ்சிச்சிங்களா? இப்போ திருப்பி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேம்மா. நீங்க அப்ப கேட்ட கேள்விக்கு இப்போ பதில் சொல்றேன். அதிரடியா இவங்க வந்து மீட்டிங் போட்டது, அதிரடியா சபையை கூட்டினது, அதிரடியா இவங்க முடிவுகள் எடுத்தது, அதிரடியா வந்து சிலர் தட்டு தூக்கத்தெல்லாம் போ போ போன்னு சொல்லிட்டு இவங்க போனது, எங்களை போன்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க முன்னாடியே போன்னு சொன்னது. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா இவங்களுடைய வருமானம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட நல்லா யோசிங்கம்மா. பொதுமக்களுக்கு மெயினா சொல்றேன், காவல்துறைக்கும் மெயினா சொல்றேன், நல்லா யோசிங்க. இதுல என்ன விஷயம்னா கிட்டத்தட்ட ஒரு 35 ஒரு 10 15 ஒரு 35 ஒரு 15 50 பேரு. இந்த 50 பேருக்கு ஒரு 22 லட்சம் ஒரு 8 லட்சம் டோட்டல் எவ்வளவுமா? 30 லட்சம் ரூபாய். இவங்க சைட்ல மிகப்பெரிய லாஸ், மிகப்பெரிய இடி இது. இவங்களுக்கு எல்லாம் படுத்தா கோட்டர் ஆப்பாச்சோட தூக்கம் வராது, அந்த மாதிரியான ஒரு இடி. அப்போ இவங்க எல்லாருமே கடந்த ஒரு 1.5 வருஷம் முன்னாடி நம்ம சென்னை கமிஷனர் அலுவலகம் முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தாங்க பாரு. நாங்க சென்னையில இருந்து 3000 திருநங்கைகள் கிளம்பி வந்திருக்கிறோம், 3000 திருநங்கைகள் வந்து நாங்க இங்க நிக்கிறோம்னு சொன்னாங்க பாருங்க. அப்ப இந்த 3000 திருநங்கைகளுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகுதுன்னு கணக்கு போடுங்க. ஜஸ்ட் ஒரு 50 பேருக்கு 30 லட்சம் ரூபாய்னா 3000 பேருக்கு கோடிகள்ல போயிடுது, கோடிகள் போகுது. புரியுதுங்களா? இவங்க எல்லாம் வந்து ஒரு நாய்க்கு சிஸ்டம்னு சொல்லி நம்ம தமிழக அரசாங்கத்தை ஏமாத்துறாங்க, பொதுமக்களை ஏமாத்துறாங்க, காவல்துறையை ஏமாத்துறாங்க. இவங்க எல்லாம் ஒரு தனி ராஜ்யமே நடத்துறாங்க, ஒரு தனி சாம்ராஜ்யத்தை நடத்துறாங்க. வெளி உலகத்துக்கு காட்டுறது யாசகம், ஏதோ இரவு நேரத்துல ஏதோ ஒரு தொழில் வெளி உலகத்துக்கு காட்டுறது. ஆனா உள்ளுக்குள்ள மிகப்பெரிய நெட்வொர்க்கே போயிட்டு இருக்கு. இந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள அந்த வருமான வரித்துறை எல்லாம் எட்டி பார்க்க மாட்டாங்க. அதுதான் இப்ப தெளிவுபடுத்துறேன். இவங்க வெளி உலகத்துக்கு என்னத்தை காட்டுறாங்க? நாங்க பகலானா கடைக்கடியா போயிட்டு 5 10 கேக்குறோம் சார், அதுல ஏதோ ஒரு 4 தங்கமும் போடுவோம் 4 பித்தளையும் போடுவோம் சார் அப்படின்னு சொல்லணும்னு அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, திருநாங்க இங்க பாவம் ஏதோ அப்படின்னு வெளி உலகத்துக்கு கண்ணை கட்டி விடுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பாருங்க எவ்வளவு பெரிய ராஜ்யம் நடந்துட்டு இருக்கு. அரசாங்கத்துக்கு இது தெரியுமா? காவல்துறைக்கு இது தெரியுமா? இப்ப தெரிஞ்சுக்கோங்க. இப்ப போங்க, உளவுத்துறை போங்க, இன்கம் டாக்ஸ் போங்க, விஜிலன்ஸ் ஆபீசர்ஸ் போங்க, தனிப்படை டீம் வைங்க, தூக்குங்க. இப்ப இந்த 20 பேர்ல எத்தனை பேரை தூக்க முடியுமோ தூக்குங்க. சரியாமா? இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கே நடந்துட்டு இருக்கு. அப்ப 50 பேருக்கு 30 லட்சம் ரூபாய்னா 3000 பேர் கொடுத்த கணக்கே இவங்க தான். அப்ப இந்த 3000 பேருக்கு எத்தனை கோடி பாத்துக்கோங்க. அப்ப இததான் வந்து நான் ஆரம்பத்துல சென்னையில 21 மாப்பியா கும்பல்கள் உருவாயிருக்காங்க, இந்த 21 மாப்பியா கும்பல்கள் திருநங்கைகளை அடிமைத்தனமா வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா தெரியல, இததான் சொன்னேன். அப்ப இதுக்கு பேர் என்ன? மாப்பியா தானே? சொல்லுங்க. அப்ப நம்ம வந்து சென்னை கவர்மெண்ட், நம்ம அரசாங்கம், நம்ம மினிஸ்டர், எம்எல்ஏக்கள் எத்தனை பேரை இவங்க ஏமாத்திருக்காங்க பாருங்க. இதுதாமா இவங்க இந்த நாய்க்கு ஆதரவாதான் உளவுத்துறையே வந்து இவங்களோட என் சமூகம் குரூப் எல்லாம் வந்து கண்காணிக்கிறாங்க அப்படின்னு சில ஆடியோ எல்லாம் கேட்டிருந்தேன் மேம். இப்ப உளவுத்துறை கண்காணிக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயத்துல இவங்களே தானே அதுல மாட்டி இருக்கணும். அதாவதுமா இவங்க எல்லாருமே இப்ப நான் கடந்த ஒரு 2 வருஷமா நான் எடுத்துட்டு வந்த பிரச்சனையில இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, இவங்க அடுத்தடுத்து சொன்னது 4 பித்தளை போட்டோம், 4 தங்கம் போட்டோம், எங்க பக்கத்து வீட்டுல இரவ வாங்கி மாட்டிக்கணும், கௌரவத்துக்கு இந்த புடவை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் இவங்க எல்லாம் பேசினாங்க. ஏன்னா அப்ப இருந்த வேகம், அப்ப இருந்த சூடு, மந்த்ரா பேசுதெல்லாம் பொய், மந்த்ரா இப்படி மந்த்ரா அப்படி அப்படிலாம் சொல்லி மக்களை வந்து குழப்பி விட்டு இருந்தாங்க.
அப்ப எனக்கும் வந்து இத வந்து தெளிவா பேசுறதுக்கு எனக்கு ஒரு ரூட் கிடைக்கல. புரியுது? இப்ப ரூட் அவங்களே கொடுத்தாங்க. இப்ப அவங்க கூட்டினாங்க பாருங்க ஒரு சட்டசபை. அந்த சட்டசபையில இப்ப கொடுத்தாங்க ரூட். சரிங்களா? உங்களுக்கு மந்த்ரா தூக்குற தட்டிலையோ இல்ல வேற யாரு தூக்குற தட்டிலையோ உங்களுக்கு மனப்பான் இருந்ததுனால் நீங்க ஆரம்பத்திலேயே எங்க நண்டையா பேரை சொல்லி நாங்க ஸ்கிரீனை திறக்கும் போதே நீங்க புல் ஸ்டாப் வச்சிருக்கணும். வைக்கல. ஏன் வைக்கல? இன்னைக்கு கொத்து கொத்தா எங்க கிட்ட இங்க ஒரு 35 அங்க ஒரு 5 இங்க ஒரு 10ன்னு கொத்து கொத்தா வரும்போது புல் ஸ்டாப் வைக்கிறீங்கன்னா என்ன காரணம்? இப்பதான் உங்களுக்கு அடி அதிகமா விழுந்திருக்கு. இது வரைக்கும் ஏதோ ஒரு 50,000 அப்படி போச்சு. இப்ப லட்சக்கணக்கில் அடி விழுந்துச்சு. இதுக்கு மேலே விட்டோம்னா அவுட்டு அப்படின்றதுனாலதான் உடனடி அதிரடி முடிவு. இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இதுக்குள்ள போயிட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு மாபியா சிஸ்டம் இவங்க வந்து உருவாக்கி வச்சு சென்னை மக்களையும் சென்னை திருநங்கைகளையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒரு இந்த நாயக்கு சிஸ்டத்தால யாருக்கும் எந்த ஒரு பலனுமே இல்லை, யாருக்கும் எந்த ஒரு வருமானமும் இல்லை. அவங்கவுங்க தானத்துல அவங்கவுங்க வாழ்றோம். நான் போய் கடைக்கடையா கையச்சுனாதான் எனக்கு 10 ரூபாய் போது இந்த சிஸ்டத்துக்காக ஏன் உயிரை கொடுக்குறீங்க? அப்பப்ப என் சத்திர எத்து பொது பஞ்சு அந்த பஞ்சுன்னு கூட்டி 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 கும்மி அடிக்கிறீங்க. உங்களுக்கு தான் 1 ரூபாய் இல்லையே. நீங்க எல்லாம் கொடுக்குற பேட்டியில என்ன கொடுக்குறீங்க? எனக்கு 55 வயசு ஆகுது, இன்னைக்கும் நான் கடைக்கடையா போய் நான் பிச்சை தான் எடுக்கிறேன், என் பொண்ணு பிள்ளைங்கள யாரும் எனக்கு கொடுத்து அவங்க கஷ்டத்துல நான் வாழலன்றீங்கல்ல. அப்படி எதுக்கு இந்த நாய்க்கு சிஸ்டத்துக்கு உயிரை குத்துனுக்குறீங்க? மூச்சு புச்சுன்னுக்குறீங்க. எத்துதுக்கெல்லாம் சத்துரத்தை கூட்டிக்கிறீங்க. தள்ளி பைசா புரோஜனம் இல்லைன்னா விட்டு கடைசிட்டு போங்களேன். அப்ப ஏதோ ஒண்ணு இதுல உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அது லட்சமோ கோடியோ ஏதோ ஒண்ணு இருக்குது. அப்போ இது நல்லா இன்னொன்னு நான் தெளிவுபடுத்த விரும்புற மக்களே, திருநங்கைகளே, நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே நான் 10 லட்சம் கொடுத்தேன், நான் 15 லட்சம் கொடுத்தேன், நான் சும்மா உன்னை தட்டு வாங்கல, 10 லட்ச ரூபா கொடுத்து தட்டு வாங்கினேன், 5 லட்ச ரூபா கொடுத்து தட்டு. எதுக்கு? இப்ப புரிஞ்சிச்சிங்களா அதுக்கு அர்த்தம்? முதலீடு பண்ணிருக்காங்க. எதுக்கு முதலீடு பண்ணாங்க? வருமானம் பார்க்க. இந்த 10 லட்சம் 5 லட்சம் போட்டாதான் கோடிக்கணக்கில் சுருட்ட முடியும். அப்போ இதோட விரிவாக்கத்தை, இதோடைய தெளிவை முன்னாடியே ஒரு சிலர் முக்கியமான இந்த சிஸ்டத்துக்கு வந்து இந்த மாப்பியாக்கும் இந்த சிஸ்டத்துக்கு வந்து சில வேலைகள்லாம் பார்த்து இதை உருவாக்குறதுக்கு முடிவு எடுத்தாங்க பாருங்க. அவங்க எல்லாம் ஒன்றும் தெரியாதவங்க தான் மற்றவங்க எல்லாம். இவங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து ஒரு மீட்டிங், நிறைய மீட்டிங் நடந்துச்சு. நிறைய ஹோட்டலெல்லாம் இவங்க ரூம் போட்டு பணம் எல்லாம் செலவு பண்ணி இதை பத்தின விரிவாக்கத்துல என்ன சொல்லியிருப்பாங்க? இப்போ ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு மீட்டிங் வைக்கிறாருனாக்கா ஒரு நாட்டோட வளர்ச்சி எப்படி பண்ணலாம், இதுக்கு எப்படி செய்யலாம்னு வைப்பாங்க, அர்த்தமா இருக்கும். இவங்க வந்து ஒரு மீட்டிங், ஒரு ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல்ல மீட்டிங் போட்டு நடத்துறாங்கன்னா என்ன நடத்திருப்பாங்க? இந்த மாதிரி வட மாநிலங்கள்ல வடநாட்டுல இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு, இந்த சிஸ்டத்துக்குள்ள எங்களுக்கு புரியல, அதுக்கப்புறம் நாங்க உள்ள போய் பார்த்தா அவங்க ஒருத்தரும் மாட்டிருக்காங்கனாக்கா அதுல இந்த மாதிரி வருமானங்கள்லாம் வருது. ஏன் அதை தூக்கின்னு வந்து நம்ம சென்னையில நுழைச்சி சென்னையில நம்ம வருமானத்தை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி சில மீட்டிங் எல்லாம் போட்டு சில மூளைகள் எல்லாம் மூளைச்சலவை செய்து எடுத்து, ஏன்னா ஆல்மோஸ்ட் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆதில இருந்து அம்மா பொண்ணு மடிதான், அம்மா பொண்ணு உறவு தான். இங்க ரீதி ரிவாஜுக்கெல்லாம் இடமே கிடையாது. இங்க சென்னையில நாயக்க சிஸ்டமே கிடையாது. சரிங்களா? அப்போ யாருக்குமே அதுல உடன்பாடும் கிடையாது. இதுதான் உண்மை. சென்னை வாசிகள் சென்னை வாசியா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுல அப்பாவியான சில திருநங்கைகள், மூத்த திருநங்கைகளை கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் மூளைச்சலவை செய்து இவங்களோட இந்த பணத்தை எல்லாம் ஆசைகளை காட்டி அவங்களுக்கெல்லாம் இந்த 10 லட்சம் 5 லட்சம் நீங்க போடுங்க. ஜஸ்ட் ஒரு வருஷம் 2 வருஷம் நீங்க ஒரு கோடி எடுத்துடலாம். யாரோ பெத்த புள்ளிங்க அதுங்க சம்பாரிச்சு கொடுக்கலாம், நம்ம உட்காந்து சாப்பிடலாமா? நம்ம படுத்தா நம்ம தலைக்கு ஒரு ஃபேனு, காலுக்கு ஒரு ஃபேனு, இப்படி எச்ச துப்புனா அதுக்கு ஒரு கிண்ணம், அதை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளு. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் வயசான காலத்துல? அதுக்காக போட்ட குரூப் தான் இது. அப்போ இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, ஓஹோ அப்படி இப்படியும் இருக்குதா, சரி நம்ம கடனை வாங்கி அதை இதை பண்ணி அவங்க கேட்ட காசை கொடுத்துருவோம், கொடுத்து ஏதோ சம்பாதிப்போம்னு சொல்லிதான் இந்த 10 லட்சம் 15 லட்சம் முதல் பணத்தை போட்டு சம்பாதிக்கிறாங்க. இதுதாமா வந்து இப்ப இவங்க போட்ட இவங்க அதிரடி மீட்டிங்கு, இந்த தட்டு போ அந்த தட்டு போன்னு சொன்னதுக்கெல்லாம் இவங்களோட வருமானம் பாதிச்சிச்சு. சரிங்களா? அதுக்காக இவங்க பண்ண சூழ்ச்சிகள் தான் இது. இப்போ இந்த அதிரடியா கூட்டப்பட்ட இந்த பஞ்சாயத்துல வந்து நிறைய விஷயங்கள் நிறைய நாயக்குகள் பேசியிருந்தாங்க மேம், முன்னாள் நாயக்குகள். அதுலயும் குறிப்பா வந்து நீலா நாயக் அவங்க வந்து பேசும்பொழுது
மந்த்ரா வந்து இந்த சென்னையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கா. சென்னை நாயக்குகள பத்தி மட்டும் பேசுறா. ஏன் தமிழ்நாட்டு நாயக்குகள பத்தி பேச மாட்றா? அப்படின்ற மாரி ஒரு கேள்விய முன் வச்சிருந்தாங்க. அந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன மேம்? அதாவதுமா அந்த நீலா நீலா பேசுன்னு தானே சொல்றீங்க. அவங்க ஒரு குடிகாரிமா. அவளை பத்தி பேசி என்ன இருக்கு? எத்தனை வாட்டி காரி முகிட்டு. இல்ல குடிகாரியா இருந்தாலும் ஒரு கேள்விய முன் வச்சிருக்காங்கன்னும் போது அதுக்கு விளக்கம் நம்ம குடுத்துடலாமே. அதுக்கு தான் நான் விளக்கம் கொடுக்குறேன், இருந்தாலும் சொல்றேன். ம். சரிங்களா? அதாவது சாயங்காலம் 6 மணி ஆயிட்டா நீலாக்கு 2 கையை இப்படி உதறும். இந்த கையில ஒரு கோட்ரு, இந்த கையில ஒரு சிக்கன் கால். கோழிக்கறி கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க. கோழிக்கால். அந்த கோழிக்காலை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடியவங்க தான் நீலா. அந்த கோட்ரு கூட இல்ல, எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு அப்போ மானங்கெட்ட மானிட்ருன்னுவாங்க. அந்த மானங்கெட்ட மானிட்ரு இந்த மானங்கெட்டவங்க குடிப்பாங்க. யாரு? இந்த நீலா. ஒரு கோட்ரு, ஒரு கோழிக்கால். இதுதான் அவங்களுடையது. அவங்க வந்து ரொம்ப தெளிவா பேசினாங்களாம். மந்த்ராவின் பார்வையில் ஏன் இந்த 20 நாய்க்குங்க தான் தெரியுமா? மத்த நாய்க்குங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? இந்துஸ்தான்ல எவ்வளோ இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கிறாங்கலாம் சொன்னாங்க. எனக்கு இந்த 20 நாய்க்கு தான் பிரச்சனை. மத்த நாய்க்குங்க, மத்த மாவட்டத்துல இருக்கிறவங்க, மத்த இந்துஸ்தான்ல இருக்கிறவங்களுக்கு எனக்கும் ஒன்றும் கிடையாது. அவங்களாம் யாரு? எனக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு சென்னையில இந்த 20 பேர் தான் எனக்கு தலைவலி, ஜெஞ்சட்டு, எரிச்சலு. இந்த ஜெஞ்சட்டுங்களை பத்தி தான் நான் பேச முடியும். வேற யாரை பத்தி பேசணும் சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது இந்த நீலா மயக்க வச்சுக்கினாங்களாம். 1980ல 1960ல நாங்க இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம். HIV ஒரு நோய் வந்ததுனால எங்களை சுட்டு தள்ள சொன்னாங்க. அந்த காலத்துல நாங்க ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு எல்லாம் பேசினாங்க. அப்போ பாலியல் தொழில் பண்ணுவதற்கு நீலா தலைவியா? அதுக்கு அர்த்தம் அதானம்மா. நாங்க அந்த காலத்துல நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம், HIV ஒரு நோய் வந்ததுனால எங்களெல்லாம் சுட்டு தள்ள சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்களே. அப்ப அந்த காலத்துல நீங்க என்ன பண்ணீங்க? எதனால HIV நோய் வந்து? பேசணும்னா நிறைய பேசலாம் இதுக்குள்ள இறங்கி. அப்போ பாலியல் தொழில ஆரம்பிச்சு வச்சது நீலாவா? இது வரைக்கும் எனக்கு இந்த ரகசியம் தெரியலம்மா. இந்த ரூட்டை இப்ப நீலாவே கொடுத்துருக்காங்க. தவுக்கல தன் வாயால கிடும் தெரியுமா? இவங்க அதுதான். ஏன்னா குடிகாரங்க பேச்சு அப்படிதான் இருக்கும். போதையில வந்து என்ன சொல்லணும், என்ன பேசணும், என்ன செய்யணும்னு தெரியாது. போதையில வாய்க்கு வந்ததெல்லாம் உளருவாங்க. அந்த மாதிரி இப்ப உளறி வச்சுக்கிறாங்க. அந்த பஞ்சாயத்துக்காவது குடிச்சிட்டு வந்தாங்களா இல்ல குடிக்காம வந்தாங்களா? அது நாங்க போயிருந்தேன்னா சொல்லியிருப்போம்மா. நான் தகவல் போலையே. எதுவும் வரல. தகவலுக்கு வரல. அது கட்டிங் இல்லாமலாம் அவங்க வரமாட்டாங்க. அவங்க வந்து புடவையை எடுத்து கட்டுறாங்கனாலே ஒரு கட்டிங் உள்ள போயிடும். கட்டிங் இல்லாம அவங்க வெளியே வர்ற ஆளு நீலா கிடையாது. சரிங்களா? நீலானாலே குடிகாரின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். அதுதான் அவங்களுடைய இது. அப்போ பாலியல் தொழில் பண்ணுவதற்கு தலைவி நீலாவா? அப்போ சென்னை இன்னைக்கு கெட்டு குட்டிசோரா ஆகி ஒரு சந்து பொந்து என்ன சொல்லுவாங்க, கரண்ட் பாக்ஸ், மரம், செடி, கொடி, அங்கங்க திருநங்கைகள் இரவு நேரங்கள்ல போய் நிக்கிறாங்களே, இதுக்கெல்லாம் ஹெட் ஆபீஸ் நீலா கல்தாக்குதா? அந்த ஹெட் ஆபீஸ் சாவி நீலா வண்டதாங்குதா? சொல்லுங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அவங்க சொன்னதுக்கு? HIV எய்ட்ஸ்ன்ற ஒரு தொத்து வியாதி. அது நோய் கூட கிடையாது. அது ஒரு கிருமி, அது ஒரு வைரஸ். நம்ம உடம்புல எவ்வளோ வைரஸ் நம்ம உடம்புல இருக்குமா? அதுல அது ஒரு வைரஸ். அவ்வளவுதான். இப்ப வந்து அதெல்லாம் பேஷன் ஆகி போச்சுமா. சரிங்களா? அப்போ அந்த காலகட்டங்கள்ல வந்து ஒரு ஆணுக்கும் இருந்திருக்கலாம், ஒரு பெண்ணுக்கும் இருந்திருக்கலாம், ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் இருந்திருக்கலாம். அதுனா கவர்மெண்ட் வந்து பர்டிகுலரா திருநங்கைகளை மட்டும் ஷூட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? அப்ப நீ என்ன பண்ண? புரியுதுங்களா? அப்ப இந்த பாலியல் தொழில் பண்ணக்கூடிய இந்த வேலையை ஆரம்பிச்சு புள்ளியார் சொல்லி போட்டு பூஜை போட்டது இந்த நீலா தான் போல இருக்கு. இந்த நீலாவால தான் இன்னைக்கு சென்னையில பாலியல் தொழில் மிக பிரம்மாண்டமா ஓடிட்டு இருக்கு போல இருக்கு. அங்கங்க சந்து பொந்து, அங்கங்க திருநங்கைகள் நள்ளிரவுல நின்றுட்டு பொழப்பு நடத்துறாங்கன்னா இந்த நீலாவால தான் நடந்து சென்னை இன்னைக்கு குட்டிசவரா ஆயிருக்கு போல இருக்கு. இதுக்கு அர்த்தம். சரிங்களா? நான் வந்து மத்த நாயக்கங்களை பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாதுமா. சென்னையை தான் நான் பேச முடியும். மந்த்ராவின் பார்வையில பேசுறோம்னா உன்னுக்கு இம்மத்து இருக்கு. இம்மத்துனா என்ன சொல்லுவாங்க? உன்கிட்ட நேர்மை இருக்கு, உன் வார்த்தையில சுத்தம் இருக்குன்னா நீ ஒரு ஊடகத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசு, பதில் கொடு. புரியுதுங்களா? கேமரா முன்னாடி பார்த்தாக்கா ஒதுரக்கூடியவங்க எல்லாம் பேசக்கூடாது. அந்த மைக்கு கூட பாருங்களேன், அவங்க இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. இப்படி மேல ஒரு புடியும் கீழே ஒரு புடியும் புடிச்சு இப்படித்தான் அந்த குடி கையெல்லாம் ஒதுரும்.
குடி குடி கோழிக்காலு, ஒரு கோட்ரு மானங்கட்ட மானிட்ரு கூட ஒரு கோழிக்காலு. இப்ப மானிட்ரு மாறி வேற ஏதோ ஒரு கம்பெனி வந்துக்குது போல இருக்கு, அது ஒரு கோழிக்காலு. நீலா வந்து சொல்லிட்டாங்க. நீங்க வந்து நல்லா பாருங்க. நான் இதுக்கு முன்னாடி நீலா பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எந்த வீடியோல நான் நீலாக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க தாலி கட்டிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுக்குது, பொண்ணு கூட இப்ப ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, இன்னொரு 2 வருஷத்துல மாப்பிள்ளை சம்பாதிக்க போறாங்கன்னு சொல்லிக்கிறேனோ? இல்ல அப்படி எதுவும் சொல்லல. அவங்க சொல்றாங்க பாருங்க, அந்த வீடியோ போடுங்க. இன்னொரு மந்திராவும் ஏற்கனவே 1000 தப்பெல்லாம் பண்ணி கொண்டு எல்லாம் பண்ணிட்டு என்னை பத்தி நிறைய பேசியிருக்கான். எனக்கு பொண்டாட்டி இருக்குது, பிள்ளை இருக்குது, எனக்கு பொண்டாட்டி பிள்ளை இருந்தா அவன் படி அழகா போறதில்ல, நான் தான் அழகா போறேன். என்கிட்ட 300 சவர நகை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறான். அதுவும் வந்து நான் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டதான் என்கிட்ட இருக்குது. இவன் வந்து துறைப்பாக்கத்துலேயும் அங்கே என்ன இடம் கோயம்பேட்டில் அங்கங்கே வைப்பறி பண்ணி ஆம்பளை அடித்து பூவாத்தில் போட்டுட்டு பணம் சம்பாதிச்சு எடுத்து வச்சுன்னு நான் வந்து இப்போது மந்த்ராவின் பார்வையில் 20 நாய்க்கு தான் கணக்கு தெரியல. மந்த்ராவின் பார்வையில் 20 நாய்க்கு தான் தெரியுதான்னு கேட்குறேன். ஏன் மற்ற நாயக்கங்கள்லாம் தெரியலையா? ஊர் உலகத்தில் எல்லா இந்துஸ்தான்லேயும் நாயக்கங்கள் இருக்கிறாங்க, அவங்களும் உன் பார்வையில் வேலையா? இதுக்கு மேலே பேசினா உன் வாயை கிழிப்பேன், தப்பு நினைக்கிறேன். இது நிறைய பேசலாம். 20 நாயக்கங்க ஒத்தியமாக தான் இனிமேல் இருக்கிறோம். இதுக்கு மேலே எல்லாமே நடக்கும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு பொண்டாட்டி புள்ளிங்கெல்லாம் இருக்குதுன்னு மந்த்ரா சொன்னா சரியா? அப்போ வந்து அவங்க மனசுல இருந்தத அவங்களே சபையில சொல்றாங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு பொண்டாட்டி புள்ளிங்க இருக்குது, அதுமாதிரி மந்த்ரா சொன்னா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியட்டுமே அப்படின்றத சொல்றாங்க. நான் எந்த வீடியோலயும் நான் அப்படிலாம் சொல்லமா. ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்துட்டு, இதுக்கப்புறம் மந்த்ரா நீ வந்து என்னை பத்தி பேச உன் வாயை கிழிப்ப. என் வாயை வந்து அவங்க கிழிப்பாங்களாம். இந்த காமெடி பீஸ நான் என்னன்னு சொல்றது? இவங்க வந்து என் வாயை கிழிக்கிற நிலைமையிலேயே நான் இருக்கிறேன், சொல்லுங்க. இது வந்து ஒரு ஜோக்கர், இது ஒரு மிரட்டல் இல்லையா மேம்? நீ மிரட்டல் தான். பேசினாலே நான் வாயை கிழிப்பேன் அப்படின்றது மிரட்டல் தானே? இது மிரட்டல் தாம்மா. நான் இதை வந்து காமெடியா எடுத்துக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஜோக்கர் பீஸ்மா. அத சொல்றேனே, 6 மணி ஆயிடுச்சுன்னா ஒரு மானகெட்ட மானிட்ரு, ஒரு கோழிக்காலு, இது வாயை கிழிப்பேன்னு சொல்றதுக்கெல்லாம் நான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து பதில் கொடுத்துட்டு இருந்தோம்னா வேஸ்ட். இது வந்து ஒரு காமெடி பீஸ். அதாவது அந்த 20 பேர்ல ஒரு ஜோக்கர் ஒருத்தர் வேணும்ல, அந்த ஒரு ஜோக்கர் தான் இது. இந்த ஜோக்கரை வச்சு அவங்க எல்லாம் காமெடி பண்ணி நீங்க நல்லா பாருங்க. அந்த வீடியோ போடணும் கண்டிப்பா. நீலா பேசும்போது கீழே ஜீவா எல்லாம் கையடிப்பாங்க, சிரிப்பாங்க எல்லாருமே. ஏன்னா காமெடி பண்ணிட்டாங்களா, அவங்க வந்து ஜோக்கர்ஸ்டாங்களா, இவங்களுக்கு எல்லாம் சிரிப்பு வந்துச்சோ, அடக்க முடியலையா, இவங்க எல்லாம் சிரிப்பாங்களா. ஐயோ கடவுளை பைத்தியங்களே, இவங்க இப்படி பண்றது. அதுக்கு அடுத்த கட்டம் இன்னொரு விஷயம். எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி புள்ளிங்க இருக்காங்க, என் பொண்டாட்டி புள்ளிங்களுக்கு எல்லாம் மந்த்ரா அவனா வந்து சோறு போட போறான். நான் ஏன் சோறு போடணும்? நீ தாலி கட்டி புள்ள குத்துதுக்கு நான் ஏன் சோறு போடணும் சொல்லு? ஓ, நீ தாலி கட்டி வேலை முடிச்சுட்டு போயிட்டு இன்சலுக்கு நான் அப்பனும், நான் ஏன் சோறு போடணும் உன் பொண்டாட்டி புள்ளிங்களுக்கு? என்னம்மா இது? பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குன்னு ஒத்துக்கிறாங்களா மேம்? அவங்க தான் சொல்றாங்களே பப்ளிக்காவே, எனக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி புள்ளிங்க இருக்குது, நான் என் பொண்டாட்டி புள்ளிங்களுக்கு மந்த்ரா வந்து சோறு போட போறான்ட்டாங்களாம். உடனே கீழே எல்லாம் கை தட்டுறாங்க. அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? உன் பொண்டாட்டி புள்ளிக்கு நான் ஏன்பா சோறு போடணும் சாமி, புண்ணியவாதி சொல்லுங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு காமெடியா இருக்கான். கீழே இருந்து கை தட்டி சிரிச்சவங்களுக்கு இதெல்லாம் காமெடியா இருக்கான். இல்ல அந்த வார்த்தை நீங்க சொல்ல அப்படின்றது அவங்களுக்கும் தெரியல, அவங்கள சுத்தி இருந்த யாருக்குமே கூடவா மேம் தெரியல? எல்லாருக்குமே தெரியுமா, எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு வார்த்தை நான் எந்த மீடியாலயும் நான் யூஸ் பண்ணல. அவங்கள அந்த மாதிரியான வார்த்தைகள் நான் பேசலன்றது மைக்கு பிடிச்சி பேசுற அந்த நீலாக்கும் தெரியும், கீழே உட்காந்து கைத்தட்டி சிரிச்சவங்களுக்கும் தெரியும். கைத்தட்டி சிரிச்சவங்க எல்லாம் நீலா வந்து என் பொண்டாட்டி புள்ளைங்களுக்கு மந்த்ரா சோறு போட போறானான்னு கேட்டு என்ன அசிங்கம் பண்ணாங்கன்றதுக்கு சிரிக்கல. உன் பொண்டாட்டி புள்ளைக்கு நான் சோறு போடணும் அதை நினைச்சு சிரிச்சாங்க எல்லாருமே. அது கூட அவங்களுக்கு புரியல, சரிங்களா? அது ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா அந்த சபையில வந்து உண்மைகளை பேசப்படல, எல்லாம் பொய்கள் தானே பேசப்பட்டது. அந்த இடத்துல யாரும் உண்மையை பேசல, எல்லாம் பொய். நடந்த கதையே நடக்கலன்றாங்க, நடக்காத கதையே நடந்துச்சுன்றாங்க. அப்படி இருக்கும்போது இது அதோட சேர்ந்து இதுவும் ஒரு பொய், அவ்வளவுதான் இதோட விஷயம் இவங்க எல்லாருக்குமே. அதாவது அதே நீலாக்கு நான் திருப்பி சொல்றேன், நீலா உன் பொண்டாட்டி புள்ளிங்களுக்கு நான் சோறு போடணும்னு எனக்கு அவசியம் இல்லை சாமி, கையெடுத்து கும்பிடுற சாமி, எனக்கு அந்த வயசே இல்ல சாமி, நான் கடந்து வந்துட்டேன் சாமி. உன் பொண்டாட்டி புள்ளிங்களை நீயே பாத்துக்க சாமி, நீ ஏன் நல்லா தான் இருக்கிற, இப்ப நல்லா சேமமா நல்லா குண்டு நாளக்கொல ஆரம் அட்டிக்க கையில வாங்கின்னு போட்டு நல்லா தான் இருக்கிற சாமி.
உன் பொண்டாட்டி புள்ளிகளுக்கு நீயே போடு சாமி சாப்பாடு, உள்ள கையெழுத்து கும்புற சாமி. அந்த பொண்டாட்டி புள்ளிங்க நடுத்தரில் நிறுத்திடாதப்பா நிலா. இப்போ மைக்க பிடிச்சி இவ்வளவு விஷயங்களை பேசக்கூடிய இந்த 20 நாயக்குகள் முன்னாடியே வந்து பேசி இருந்தா இந்த பிரச்சனைகள்லாம் ஒருவேளை இல்லாம இருந்திருக்குமோ? அதாவது இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கல் நாயக்குகள் தான் அதிக அளவுல பேசப்பட்டதா சொல்லப்படுது. இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமும் அதுதானா மேம்? பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 20 மூத்த திருநங்கைகளால பிரச்சனை கிடையாது. இந்த 20 கல்நாயக்குகளால தான் அங்க பிரச்சனையே. அதுதான் ஆரம்பத்துல இருந்தே இப்ப வரைக்குமே சென்னையில வெடிச்சுக்கிட்டு மிகப்பெரிய பூகம்பமா, நிலநடுக்கமா, சுனாமியா, அனல் காத்து அடிக்கக்கூடிய மழையா இப்ப எல்லாமே போயிட்டு இருக்குன்னா இந்த கல்நாயக்குகள் தான். இந்த 20 நாயக்குகளுக்கு தெரியல. ஏதோ யாரோ ஒருத்தர் நோண்டி விட்டாங்க, எங்கேயோ எரிஞ்ச கொல்லிக்கடையை தூக்கின்னு வந்து இங்க சென்னையில போட்டாங்க, அது பத்தி எரியுது. அதுக்கு காரணம் இவங்களும் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா இவங்களாம் காட்டின வழிகள்ல மத்த இளம் திருநங்கை இந்த 20 கல்நாயக்கங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. இன்னைக்கு இந்த 20 பேருமே எங்க நாயக் சிஸ்டம் ஆனாமா தலைவலியாகுது. வயசான காலத்துல எல்லாருக்கும் பிபி, சுகரு, ப்ரெஷர் எல்லாம் இருக்குது. நாங்க ஏதோ கஞ்சுக்குள்ள குடிச்சிட்டு போறோம். கடைசி காலத்துல என்னெல்லாம் வானானாக்கா இவங்க வழிகாட்டி விட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த 20 கல்நாயக்கம் பணமாலை, பணகிரீடம், பணமழை எல்லாம் போட்டாங்க. இவங்கெல்லாம் கிலோக்குள்ளவா நகையை மாட்டிட்டாங்க. அடுத்த ஜெனரேஷன் இவங்க ஆகணும். அவங்களதுல இப்போ ஒருத்தர் 2 பேர் மண்டை போட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு அடுத்த போஸ்டிங் ஒருத்தர் வரணும். இவங்க இப்ப சம்பாதிக்கிற சீசன்ல இந்த நாயக்கு சிஸ்டம் குளோஸ்னா இவங்க எப்படி ஒத்துப்பாங்க? எப்படிமா ஒத்துப்பாங்க? அப்ப இவங்களா என்ன? அதெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு நாங்க பேசுறோம். மந்த்ராக்கு நாங்க கொடுக்குற பதிலு. அவ என்ன பேசுது? நாங்க கொடுக்குற பதிலு. முடிஞ்சா பதில் கொடுக்குறோம், முடியலன்னா மந்த்ராவே தூக்கிடுறோம். அவள்தான் கதையை க்ளோஸ் பண்ணிடுறோம். போது இந்த பறவைக்கு சிறகுகளா இந்த 20 பேர் மாறுறாங்க. இவங்க கொடுக்குறாங்க தைரியம். நாங்க பாத்துக்கிறோம், நாங்க பேசிக்கிறோம், நீங்க உட்காருங்க, நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு வரும்போது இந்த பழைய மூத்த திருநங்கைகளுக்கு திரும்பவும் வந்து இந்த சபையில உட்கார வேண்டியதா இருக்கு. வேற வழி கிடையாது. அதை இவங்கள சாத்து கொடுக்குறாங்க, இவங்கள தைரியம் கொடுக்குறாங்களே, பாத்துக்கிறோம்ட்டு. சரி இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து உட்கார்றாங்க. ஆனா இவங்களுக்கு புரியல இந்த பிரச்சனையே எதுக்காக போயிட்டு இருக்குன்னு. சரிங்களா? சென்னையில பிறந்தவங்க, சென்னையில வாழக்கூடிய திருநங்கைகள் தான் சென்னையை ஆளணும்ன்றது நாங்க ஆதியிலேருந்தே சொல்றோம். இன்னைக்கு சென்னையில மூத்த திருநங்கைகள் இருக்காங்கன்னா இந்த மந்த்ராவும் மூத்த திருநங்கை தான். எனக்கு 46 வயசு ஆகுது. வேணும்னா என்னோட ஆதார் கார்டை காட்டுறேன். என்னோட பிறந்த தேதியை பாருங்க, பிறந்த வருஷத்தை பாருங்க, பிறந்த மாசத்தை பாருங்க. நான் 46 வயசான நான் ஒரு மூத்த திருநங்கை கிடையாதா? எனக்கு நான் ஒரு 17-18 வயசு ஆகுது. சொல்லுமா, மூத்த திருநங்கை தானே. இந்த 46 வருஷம் நான் சென்னையில் தானே வாழ்ந்திருக்கேன். நான் சென்னையை விட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு பணம் சம்பாதிக்க போலியே, வாழ்வாதாரத்துக்கு வழி கேட்டு போலியே. நான் பிறந்த ஊர்ல வாழ்ந்து நான் பிறந்த ஊர்ல வளர்ச்சி அடையணும் தானே நான் நினைக்கிறேன். அது தப்பா? என்ன போல எவ்வளவு பேர் இன்னைக்கு சென்னையில என் வயசுக்கு யூக்கலா இருக்கிறாங்க. அவங்களுக்கான உரிமைகளும் அவங்களுக்கான அங்கீகாரமும் கேட்கறது தப்பா? சொல்லுமா. அப்படிலாம் இல்லாம மத்த மாவட்டத்துல இருந்து வரவங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து, அவங்க கிட்ட பணம் இருக்கு, முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள கல்நாயக்காவும் அவங்கள நாயக்காவும் போட்டு வச்சிங்கன்னா அப்ப எங்களுக்கெல்லாம் வயிறு எரியாதா? நீங்க ஐஸ் வாட்டர்ல எது ஊத்துனாலும் எரியதான் செய்யும். அப்ப நாங்க கேள்விகள் கேட்க மாட்டோமா? எங்களை நாயக்கா ஆக்கலன்னா கூட ஒரு கல்நாயக்கா ஆக்கி அழகு பார்த்திருக்கலாம்ல. அது கூட ஆக்கலன்னா அப்ப அது கூட நாங்க தகுதி கிடையாதா? சென்னையில பிறந்து வளர்ந்தவங்க மூட்டை தூக்கணுங்க, கஞ்சி குடிச்சுங்க, காலத்துக்கும் கஞ்சி குடிச்சுட்டு காலத்துக்கும் மூட்டை தூக்கினே தான் இருக்கணுமா? ஏன் நாங்க ஒரு நாளைக்கு பிரியாணி சாப்பிட ஆசைப்படக்கூடாதோ? சொல்லமா. இதெல்லாம் தான் இந்த நாயக்குங்க பண்ணக்கூடிய வேலை. இப்ப இந்த 20 நாயக்குங்களே பாத்தீங்கன்னா எத்தனை பேர் சென்னையில பிறந்து வாழ்ந்தீங்க? விரல விட்டு சொல்லுங்க. நான் சென்னையில இந்த ஏரியால பிறந்தேன், இந்த ஏரியால வாழ்ந்தேன், இன்னைக்கு இந்த ஏரியாலேயே ஆளா இருக்கிறேன், இன்னைக்கு இந்த ஏரியாலேயே நான் நாயக்காய் வாழ்றேன்னு சொல்லு. உங்களுக்கு சலாம் சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கேன். இல்ல உங்க காலை தொட்டு பாம்பு சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கேன்.